உலகத்திலேயே புகழ்பெற்ற ஒரு நபரோட லைஃப்ல நடந்த ஒரு குட்டி ஸ்டோரி தான் சொல்ல போறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஜேர்னி ஆஃப் குட்டி ஸ்டோரிஸ். 13 வயசுல இருக்க ஒரு பையன் வீட்டில் இருக்க ஏழ்மைனால அவனோட படிப்பு போச்சு. சரி எங்கேயாவது வேலை தெரியலான்னு போனா ஒரு இடத்துல கூட வேலை கிடைக்கல. இதனாலேயே ரொம்பவே அழுத்து போனான். அதிக பசி காரணமா ஒரு நாடக கொட்டைக்கு வாசல்லையே கண்ணு சொருகி போய் உட்காந்துருக்கான். நாடகத்தை பார்க்க குதிரையில வந்த ஒரு பணக்காரரு இந்த பையனை கூப்பிட்டு, டேய் தம்பி, இங்க நிறைய குதிரை காண போகுதுன்னு சொல்றாங்க, அதனால நான் வர வரையும் நீ இந்த குதிரையை பார்த்துட்டு இருந்தேன்னா உனக்கு அதுக்கான காசு நான் தரேன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு. இந்த பையனுக்கும் ஆஹா இந்த வேலை நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி வேகமாவே எந்திரிச்சு உட்காரான். நாடகம் முடிஞ்சு வெளியே வந்து அந்த பணக்காரரு இந்த குதிரையை பார்த்துட்டு இது நம்மளோட தான் சந்தேகப்படுறாரு. ஏன்னா அந்த பையன் குதிரையை மட்டும் பார்த்துக்காம அதை சுத்தப்படுத்தி ரொம்பவே கிளீனா வச்சிருக்கான். அதனால சொன்ன காசை விட எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்துட்டு போறாரு. வெறும் சில்லறை மட்டும் கரைக்கும்னு நினைச்ச அந்த பையனுக்கு கையில பணம் இருக்கிறத பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதனால அதே நாடக கொட்டைக்கு அந்த பையன் வரான். இப்போ வேற ஒரு பணக்காரர் அதே மாதிரி வந்து அவரோட குதிரையை கொடுக்குறாரு. இந்த பையனும் அந்த குதிரையை பாதுகாத்து சுத்தம் பண்ணி வைக்கிறான். இது மூலியமாவே அவனுக்கு நல்லாவே காசு வருது. கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு இப்ப அங்க குதிரையை பாதுகாக்கிறதுக்கான ஒரு கொட்டையே போட்டுறான். வெறும் குதிரையை மட்டும் பாதுகாக்காம தொடர்ந்து அந்த நாடகத்தையும் கவனிக்கிறான். வருஷம் கழிச்சு இலக்கியத்துல ரொம்பவே தலை சிறந்த ஒரு நபராகவும் ஆயிடுறான். அந்த சின்ன பையன் தான் உலக புகழ் பெற்ற மாமேதையான ஷேக்ஸ்பியர். அவர் சொன்ன ஒரு விஷயமும் இதுதான், மனுஷங்களுக்கு எப்போ நல்ல நேரம் வரும்னு தெரியாது, ஆனா சரியான சந்தர்ப்பம் வரப்போ அதை கெட்டியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா குதிரைக்காரன் கூட குபேரன் ஆகலன்னு சொல்றாரு. அதனால உங்களுக்கான வாய்ப்பு வரப்போ அதை விட்டுறாதீங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸ் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.